வடபகுதியில் சுகாதார உத்தியோகத்தரான குடும்பஸ்தர் ஒருவர் இன்று தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார முகாமைத்துவ சேவைகள் உத்தியோகத்தர் தங்கராசா ராஜ்குமார் என்ற உத்தியோகத்தரே இவ்வாறு உயிரிழந்தவராவார். திருமணம் செய்து 3 வருடங்களான இளம் குடும்பஸ்தர் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதார உத்தியோகத்தரான குறித்த குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தனது முகப்புத்தகத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் விழிப்புணர்வு பதிவொன்றையும் விட்டுள்ளார். அதில் சுறுசுறுப்பானவனாக மருத்துவமனையில் சுகாதார முகாமைத்துவ உத்தியோகத்தராக பணியை ஏற்ற முதல் நாளில் இருந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வந்தார். திருமணத்திற்கு பிறகு இல்லற வாழ்க்கையிலும் அமைதியும் இனிமையும் நிரம்பியதாயிருந்தது. வைத்தியசாலையின் பல்வேறு நிகழ்வுகளில் எப்போதும் உதவிகரமாக இருந்த அவன் அனைவருக்கும் ஆதரவான நண்பனாக திகழ்ந்தான். ஆனால் எமக்கு தெரியாமல் நம் பகுதிகளில் சிலரிடம் பரவிக் கொண்டிருக்கும் ஒரு தொற்று வியாதியான ஆன்லைன் வியாபாரம், குறிப்பாக கிரிப்டோ கரன்சி எனும் வர்க்கத்தில் அவனும் ஈடுபட்டிருந்தார். ராஜ் சூசைட் என்று அதிகாலையில் எமக்கு வந்த செய்தி அதிக துயரத்தை தந்தது. தற்கொலைகள் பல காரணங்களால் நடந்தேறுகின்றது. அடிக்கடி பல இளைஞர்கள், யுவதிகள் தற்கொலைகள் செய்வது சாதாரண விடயங்களாகிவிட்டன. கடன் தொல்லைகள், மன அழுத்தம், தற்கொலை, இந்த சொற்கள் நாளுக்கு நாள் நம்மை சுற்றி நடக்கின்ற கதைகளின் பொதுவாகிவிட்டன. உலக நாடுகளில் அமெரிக்காவின் திடீர் அறிவிப்பினால் பல இடங்களில் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல சமூக வலைதளங்களில் வெளியாகும் திடீர் செய்திகளும் உலக சந்தையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. நேற்றிரவு நிகழ்ந்த சம்பவங்களும் நேற்று ஒரு நாளிலேயே பல லட்சம் ரூபாய் திடீர் நட்டத்தை உருவாக்கின. இதே நேரத்தில் யாரோ சிலருக்கு மிகுந்த லாபமும் கிடைத்திருக்கும். அந்த லாபத்தின் பேரில் அவர் எதிர்காலத்தில் இன்னும் அதிக அளவில் இந்த வியாபாரத்தில் ஈடுபட தூண்டப்பட்டிருப்பார். இவ்வாறான ஒருவர் ஒரு நாளில் பெரிய நட்டத்தில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்படும் வரை இந்த வர்த்தக முயற்சியில் இருந்து விலக முடியாத மனநிலையில் தான் இருப்பார். அவன் இனி இல்லை. வடபகுதியில் பல்வேறு காரணங்களால் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவது மிகுந்த கவலை அளிக்கின்றது. இதனை தடுப்பதற்கான முடிவுகளும் முயற்சிகளும் தாமதமின்றி எடுக்கப்பட வேண்டும். நிதி நெருக்கடிகளை தவிர்க்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சில முக்கியமான காரியங்கள்: நுண் நிதி நிறுவனங்கள் கிராமப்புறங்களுக்குள் சென்று மக்களை ஏமாற்றி கடனாளியாக மாற்றும் முயற்சிகளை கட்டுப்படுத்தும் விதமாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வியாபாரம் தொடங்கும் முன் அது லாபகரமானதா, சந்தை நிலை என்ன என்பதை கூர்ந்து தெளிந்து தெரிந்து கொள்ளும் ஆலோசனைகள் தேவை. பொருளாதார திறன்கள் இல்லாமலே வியாபார முயற்சியில் ஈடுபடுவதால் நிதி சிக்கல்கள் உருவாகின்றன. இதனை தவிர்க்க தொழில் தொடக்க பயிற்சிகள் அவசியமாகும். வருமானத்தை விட அதிகமாக செலவழிப்பது கடன் சுழற்சிக்கு வழிவகுக்கும். இந்த உண்மையை உணர்த்தும் கல்வி வேண்டும். சமூக ஊடகங்களில் பரவும் மாய தகவல்களை நம்பி உண்மை நிலையை அறியாமல் வியாபாரம் தொடங்குவது மிகப்பெரிய அபாயமாகும். இவை அனைத்தும் இறுதியில் கடுமையான நிதி நெருக்கடிக்குள் மக்களை தள்ளுகின்றன. எனவே மனநல ஆலோசனை மையங்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் நிறுவப்பட வேண்டும். இளைஞர்களுக்கான நிதி கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். தகவல் பரிமாற்றம், வியாபார அனுபவங்களை பகிரும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். அளவுக்கு மீறிய ஆசைகள், ஒப்பீடுகள், விரைவான வெற்றி போன்ற மூர்க்கமான எண்ணங்களை கட்டுப்படுத்தும் மனப்பான்மை வளர்க்கப்பட வேண்டும். மனித உயிரை விட மதிப்புமிக்கதொரு சொத்து இல்லை. ஒரு தவறான முடிவால் ஒரு குடும்பம் சிதறும். சமூகமாக, குடும்பமாக நாம் எல்லாம் ஒன்றாக கைகோர்த்து இத்தகைய துயர சம்பவங்களை தடுக்க முயற்சிக்க வேண்டியது அவசியமாகும். வாழ்க்கை நிச்சயமாக சவால்கள் கொண்டது. ஆனால் அந்த சவால்களை சந்திக்க துணிவும் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முள் ஒருவர் வீழ்ந்தால் நாம் அனைவரும் தளர்வதாக ஆகக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் அனைவரும் ஒன்றாக நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஒருவருக்கு மிகுந்த மனவிரக்தி ஏற்படுகின்ற போது அவர் தன்னுடைய உண்மையான நிலையை இன்னொருவருக்கு கட்டாயம் கூற வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார்.